சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியது சரி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அவங்க தள்ளுபடி செஞ்சது 65 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது தான் தள்ளுபடி பண்ணாங்க. 50 விழுக்காட்டுக்கு மேல போச்சுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்ததுன்னு சொல்றாங்க. இல்லவே இல்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வச்சிருக்கிறாங்க பாருங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு பாட்னா உயர் நீதிமன்ற தீர்ப்பு இங்க இருக்கு. ரெண்டும் சரியா இருக்கு. இதுக்கு உண்மைக்கு மாறான தகவலை சொல்லி இருக்கிறாங்க. இதை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். இது அவை உரிமையை மீறிய செயலாகவே நாங்கள் கருதுகிறோம். அதோட அமைச்சர் சிவசங்கரன் சட்டத்துறை அமைச்சர்லாம் அங்க பேசினாங்க. வன்னியர்களுக்கான 10.5 இடஒதுக்கீடு வழங்குவதற்கு சாத்தியமில்லை என்ற பொருளில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் முடியும், அது நடத்தாம முடியாது, அதிகாரம் இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு புள்ளி விவரங்கள் அடிப்படையில் அந்த சட்டத்தின் 2008 புள்ளி விவர சட்டத்தின் அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மாநில அரசாங்கத்திற்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதையும் அவையில அதிகாரம் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறாங்க. இதுவும் உண்மைக்கு மாறான செயல். அதே மாதிரி சிவசங்கரன் அமைச்சர் பேசினார். அவர் நான் கூட இந்தியாவிலேயே அல்லது உலக அளவில் எடுத்துக்கொண்டால் கூட சமூக நீதிக்கு வழிகாட்டிய தலைவர்கள் தமிழ்நாட்டில் இருந்தாங்கிறதா வரலாறு. நீதி கட்சியினுடைய தலைவர்கள், அதற்கு பிறகு தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர் அரசியலமைப்பு சட்டத்தையே முதல் திருத்தம் கொண்டு வந்து தமிழ்நாடு என்ற வரலாறு தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கலைஞர் இடஒதுக்கீட்டில் எம்ஜிஆர் 50% இடஒதுக்கீடு கொடுத்தாரு. புரட்சி தலைவி அம்மையார் அவர்கள் 69 விழுக்காட்டை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில சேர்த்தாங்க. இப்படி ஒவ்வொரு தலைவர்களுக்கும் சமூக நீதியினுடைய வரலாறு படிப்படியா இருந்திருக்கு, இல்லைன்னு மறுக்கல. இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டை தாண்டி இந்தியாவை தாண்டி இன்னைக்கு உலக அளவில் வழிகாட்டக்கூடிய ஒரு உலக சமூக நீதி பேரறிஞரா, உலக சமூக நீதி காவலரா தமிழ்நாட்டில் ஒருத்தர் தோன்றி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்குறாரு. அவர் யாருன்னா அவர் தான் அமைச்சர் சிவசங்கரன். இவர் பேச்சு சாதாரணமான பேச்சு அல்ல. எங்க பேசுறது? இது சட்டமன்றம். இன்னைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டமா இருக்கலாம், அல்லது ஒரு தெருமுனையில போய் நின்றுக்கிட்டு யாரு வேணாலும் பேசலாம், மூன்றாம் தர பேச்சாளர்கள் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம். ஆனா அவையில பேசுவதற்கு உண்மையை பேசணும், சரியா பேசணும். அப்படி பேசாம சிவசங்கரன் இன்னைக்கு மூன்றாம் தர பேச்சாளரை போல, நான்காம் தர பேச்சாளரை போல ஒரு சந்தையில அல்லது முச்சந்தியில் நின்று பேசுவதை போல சட்டமன்றத்தில் பேசுறாரு. இந்தியாவில் இன்னைக்கு அம்பேத்கர், மகாத்மா புலே போன்ற தலைவர்கள் சமூக நீதிக்கு வழிகாட்டியவர். இவங்க எல்லாம் மிஞ்சிய தலைவர் தான் உலக சமூக நீதி பேரறிஞர், உலக சமூக நீதி காவலரா நம்ம அமைச்சர் சிவசங்கரனை பார்க்கிறேன். அவர் சொல்லியிருக்காரு, வன்னியர்களுக்கு 10.5க்கு மேல இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. நாங்க இல்லவே இல்லைன்னு சொல்றேன். சிவசங்கரனுக்கு அமைச்சருக்கு சொல்றேன், முதலமைச்சருக்கு சொல்றேன், தமிழக அரசுக்கும் சொல்றேன். 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்கு மேல 10.5க்கு மேல இடஒதுக்கீடு குரூப் 1 பாத்தீங்கன்னா நீங்க நிறைய பதவி, டிஎஸ்பி, டெப்டி கலெக்டர் உள்ளிட்ட ஏராளமான பதவிகள் இருக்கு, நிறைய இருக்கு நான் சொல்றேன். அதுதான் நாளைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் வர்றாங்க. அப்படி குரூப் 1 பதவி, இந்த உயர்ந்த பதவிகள், முக்கியமான பதவிகள்ல 10.5க்கு மேல வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தா இந்த ஜி.கே. மணி சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இன்றே ராஜினாமா செய்கிறேன் நிரூபித்தார். பொது வாழ்க்கையிலிருந்து விலகிக் கொள்கிறேன். ஆனால் சொன்ன அமைச்சர் சிவசங்கரன் அதோடு பேசிய அமைச்சர்கள்லாம் நிரூபிக்கலன்னு சொன்னா அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வார்களா? பொது வாழ்க்கையிலிருந்து விலகுவார்களா? விலக வேண்டும். இது ஒரு பெரிய சமுதாயத்தினுடைய பிரச்சனை, இடஒதுக்கீடு பிரச்சனை. இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்தது தமிழக அரசு தான். பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் அமைச்சது தமிழக அரசு தான். எதுக்காக? 10.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டுக்காக 3 வருஷமா பேசிக்கிட்டு இருந்தோம். பேசிட்டு இப்ப கடைசி நேரத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாதான் வழங்கப்படும்,
நடத்துறதுக்கு அதிகாரம் இருக்க, எடுக்கலாமே, எடுத்துட்டு கூட கொடுக்கலாம். ஏன் 3 வருஷமா இழுத்தீங்க? இதுதான் பெரும்பான்மையாக வாழக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள் மத்தியில் இன்னைக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, வேதனை, கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது.